ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு டேஸ்டி டிஷ் பை சேது பழனியப்பன். இன்றைக்கி வீட்டில் மசாலா பன்னீர் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாங்க. இதுக்கு ஒரு பேனில் 1 லிட்டர் பால் சேர்த்துக்கிறேன். ஃபுல் ஃபேட் மில்க் தான் சேர்த்துக்கிறேங்க. பாலை ஒரு கரண்டி வச்சு கலந்து விட்டுக்கோங்க, அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு. பால் ஒரு கொதி வரட்டுங்க. பால் நல்லா காஞ்சிருச்சுங்க. ஒரு கொதி இப்போ நான் சில இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் பாலில் சேர்த்துக்க போகிறேன். மசாலா பண்ணியிருக்கு. 1 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், 1/2 டீஸ்பூன் கசூரி மேத்தி. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த பொருட்கள்லாம் சேர்க்கும் போது அடுப்பை கம்மி பண்ணி வச்சுட்டு இந்த பொருட்கள்லாம் சேர்த்துக்கோங்க. 1 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷத்துக்கு கொதிக்கட்டுங்க. அப்போ தான் இதில் போட்டிருக்க இன்க்ரீடியன்ஸோட மசாலா ஃப்ளேவர்ஸ்லாம் இறங்கணுங்க. அதுக்காக தான். இதில் 2 ஸ்பூன் கொரியாண்டர் லீவ்ஸ் ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துக்கிறேங்க. இப்போ லெமன் ஜூஸ் சேர்த்துக்க போகிறேங்க. லெமன் ஜூஸை புழிஞ்சிட்டு அதை டைல்யூட் பண்ணுறதுக்கு ஒரு 2 ஸ்பூன் தண்ணி சேர்த்து கலந்து வச்சுருக்கிறேங்க. இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்துக்கலாங்க. பால் திரிய ஆரம்பிக்குதுங்க. இப்போ நல்லா திரிஞ்சிருச்சுங்க. ரொம்ப நேரம் கொதிக்க விட்டிங்கன்னா பன்னீர் ரப்பர் மாதிரி ஆகிடும். இப்போ நல்லா திரிஞ்சு வந்துருச்சு. இப்போ அடுப்புலேருந்து இறக்கி வடிகட்டிக்கலாங்க. இப்போ ஃபில்ட்ரு பண்ணிக்க போகிறேங்க. வைக்கிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேங்க. நார்மல் வாட்டர் தான் சேர்த்துக்கிறேன். இது மாதிரி பண்ணிங்கன்னா லெமன் ஜூஸ் சேர்த்துருக்கிறதோட சார்னஸும் கொஞ்சம் கம்மியாகுங்க. அதுக்காக தான். நல்லா புளிஞ்சு எடுத்துக்கலாம். இப்படியே ஒரு 2 to 3 ஹார்ஸ் விட்டுடலாங்க. அதுக்கப்புறமாட்டி எப்படி பன்னீர் வந்திருக்குன்றதை பார்க்கலாம். பன்னீர் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ கட் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ்ஸும் சேர்க்காம அருமையான மசாலா பன்னீர் வீட்டில் ரெடி பண்ணியாச்சுங்க. கடையில் வாங்குறதுக்கு பதிலாக வீட்டில் செய்கிறது ரொம்ப நல்லதுங்க. ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி ரெசிபி தான். நீங்கள் இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு. டேஸ்டி டிஷ் பை சேது பழனியப்பன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.